வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மாரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி வடை. இதை நான் 2 விதமாக செஞ்சுருக்கிறேன். ஒன்று எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், இன்னொன்று குழிப்பணி அரைச்சட்டியில் சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே இந்த வடைக்கு தொட்டுக்க புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன், தக்காளி சாஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி வாங்க, இந்த 2 வகையான ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு முதல்ல தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 2 கப்பு எடுத்து 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஜவ்வரிசி அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மசியும், அப்படின்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2 பெரிய உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். அடுத்து வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி 1 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 5 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், துருவிய இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 கப்பு கொத்தமல்லி, அடுத்து லெமன் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடைசியாக இதற்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கடைசியாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு வடைக்கு தட்டி வச்சிடலாம். அடுத்து குழிப்பணி அரைச்சட்டியில் சுடுறதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 வகையான வடையும் தட்டில் தட்டி வச்சாச்சு. இப்போ முதல் வகையான வடையை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ வடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி வடை சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை என் மருமக தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம ஊரில் எப்படி உளுந்த வடை கடலைப்பருப்பு வடை செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி மும்பையிலையும் வடநாட்டு பக்கமும் இதை அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ வடை பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து குழிப்பணி அரைச்சட்டியில் வடை சுட எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ இதில் சின்னதாக தட்டி வச்ச வடை மாவை எடுத்து வச்சு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ வடை பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, 2 வகையான ஜவ்வரிசி வடை சாப்பிட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.